சார் ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சார். இந்த ஒரு 3 வீக்ஸாக வந்து நான் யோகா கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப ப்ராப்பராக என்னால் அட்டன் பண்ண முடியல. பிகாஸ் என்னோட கொஞ்சம் ஒர்க் அண்ட் என்னோட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாகவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட டேட், அதாவது பீரியட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 35 to 40 டேஸாக தான் சார் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயந்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு யோகாவே ஜாயின் பண்ணேன். எங்கே இது அகெயின் வந்துட்டு மெடிக்கேஷன்ஸ்க்கு போயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மந்த் நான் ஆஃப்டர் ஜாயினிங் யோகா எனக்கு வந்து எக்ஸாக்டாக 30 டேஸில் வந்துட்டு எனக்கு வந்து பீரியட் சைக்கிள் வந்திருக்கு சார். அதுக்கு வந்துட்டு சீரியஸ்லி வந்துட்டு யோகா தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் அது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எனக்கு பாடியுமே வந்துட்டு கொஞ்சம் தெரியுது. என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் நான் யோகா பண்ணுற அன்னைக்கு ஐ ஃபீல் ஸோ என்தூ நல்லா ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் சில டைம்ஸ் என்னால் ஜாயின் பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன்னா என்னால் மார்னிங் எழுந்திரிக்க முடியாது, ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப முடியாது. ஸோ இந்த 2 இஷ்யூஸ்னால என்னால் சில யோகா கிளாஸஸ் மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால் இனிமேல் நான் கரெக்டாக வந்துட்டு யோகா அட்டென்ட் பண்ணுறேன் சார். அண்ட் ஐம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து 30th டே வந்துட்டு வந்தெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. 35, 36, 37 டேஸ் கூட போயிருக்கு எனக்கு பீரியட் சைக்கிள். பட் இந்த மந்த் எனக்கு ரொம்ப எக்ஸாக்டாக வந்திருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்.